ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. இதோட என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐக்கான சைக்காலஜிக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ்ல சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா 6th டெஸ்ட், ஓகேவா, 6வது ஃப்ரீ டெஸ்ட். இந்த 6வது டெஸ்ட்ல டிஸ்டன்ஸ் அண்ட் ஆக்ஷன், பிளட் ரிலேஷன் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ்ங்க. இந்த ரெண்டு டாபிக் வந்து அந்த டெஸ்ட்ல நம்ம 20 கொஸ்டின் டெஸ்ட் கொடுத்துருந்தோம். அந்த 20 கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் சரிங்களா. ஸோ ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வித் ஆன்சரோட நான் அந்த சொல்ல போறேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த 20 கேள்விக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்க கரெக்டா கவனிச்சீங்கன்னா எக்ஸாம்ல 2-3 கேள்வி நீங்க ஈஸியா அடிச்சிடலாம். இந்த டாபிக் வந்து 2-3 கேள்வி கேட்டுவாங்க, 2 டாபிக் சேர்த்து. அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. எஸ்ஐக்கு அதாவது எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இப்படி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த 20 கொஸ்டின் ஆன்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃப்ரீ டெஸ்ட் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரீ டெஸ்ட் ஆகட்டும், இதுக்கு அப்புறம் போற ஃப்ரீ டெஸ்ட் ஆகட்டும், இதெல்லாம் நீங்க எப்படி எழுதணுங்கிறத நான் வீடியோ கடைசியில சொல்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின்ஸ் வந்து பைலிங்குவல் தான். ஏங்கிறவங்க பியோட தங்கை, சிங்கிறவங்க பியோட தாய், டிங்கிறவங்க சியோட தந்தை, ஈங்கிறவங்க டியோட தாய்னா ஏ என்பவர் டிக்கு யார் அப்படிங்கிறது கொஸ்டின். இங்கிலீஷ்ல பாருங்க. A is B's sister, C is B's mother, D is C's father, E is D's mother. Then how is A related to D? இதான் கேள்வி. சால்வ் பண்ணிடலாம், கவனிங்க. ஓகே, A அப்படிங்கிறவங்க B யோட தங்கையாம். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கரெக்டா? A அப்படிங்கிறவங்க B யோட தங்கை. A அப்படிங்கிறவங்க B யோட தங்கை. இது வந்து நமக்கு ரெண்டு விஷயம் தெரியுது. ஒண்ணு, இவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்கன்னு தெரியுது. இன்னொரு விஷயம், ஏ வந்து ஒரு பெண் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஏ என்பவள் பி யின் தங்கை அப்படின்னா ஏங்க பியோட தங்கை. அவ கூட பிறந்தனால அப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க, பெண்கிறனால மைனஸ் போட்டுக்கோங்க. ஆனா பி நமக்கு ஆனா போனான்னு தெரியாது, இருக்கட்டும். ஏ என்பவள் பி யின் தங்கை. சி என்பவள் பி யின் தாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சி இருக்காங்கல்ல, அவங்க பியோட தாயாம். அப்ப இந்த ஒரு விஷயத்துல நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். என்னன்னா சிங்கிறவங்க ஒரு பெண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு, இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆண், அது தெரிஞ்சு போச்சு. இவங்களோட குழந்தை தான் இது, இவங்களோட குழந்தை தான் இதுவும். ஏன்னா ரெண்டு பேருமே கூட பிறந்தவங்கல்ல. அப்ப ஒரு பாயிண்ட் கிடைச்சாலே அதை வச்சு மேக்ஸிமம் டேட்டாஸ் நீங்க கலெக்ட் பண்ணிடணும். சி என்பவர் பி யின் தாய்னா ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கும் ஒரு தாய் தான். ஓகேவா? டி என்பவர் சி யின் தந்தை. டிங்கிறவர் சியோட தந்தையா. டிங்கிறவர் சியோட தந்தை. அப்ப டிங்கிறவர் சியோட தந்தை. ஓகேவா? டிங்கிறவங்க சியோட தந்தை. அடுத்து இ என்பவள் டி யின் தாய். இ அப்படின்றவங்க டிக்கும் தாய். என்ன கேட்கிறாங்க? ஏங்கிறவங்க டிக்கு யார்? இந்த ஏ இருக்காங்கல்ல, இவங்க டிக்கு யாரு? டி வந்து ஏ என்ன சொல்லணும்? பொண்ணோட பொண்ணு. அப்ப பேத்தி, கிராண்ட் டாட்டர் வரும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பேத்தி, கிராண்ட் டாட்டர். சரிதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். இதே மாதிரி 20 கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பெண்ணிடம் வேறொரு காண்பித்து அவரின் தாய் உங்களது தந்தையின் ஒரே ஒரு மகளாவால் என்றார். எனவே அந்த வேறொருவன் அந்த பெண்ணை என்னவென்று அழைப்பார்? அத்தையா, அம்மாவா, மனைவியா, மகளா? Pointing to a person, a man said to a woman, his mother is the only daughter of your father. How was the woman related to the person? ஆண்டா, மதரா, ஒய்ஃபா, டாட்டரா? சரி, சால்வ் பண்ணிடலாம், கவனிங்க. ஒருவன் ஒரு பெண்ணிடம் கொடுத்திருக்க டேட்டாஸை ஃபர்ஸ்ட் கரெக்டா கலெக்ட் பண்ணீங்கனாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஈஸியா அடிச்சிடலாம். ஒருவன், சரிங்களா, ஒரு பெண்ணிடம் வேறொருவரை காண்பித்து, அப்ப 3 பேர் வந்துட்டாங்க. ஒருவன் ஒரு பெண்ணிடம் வேறொருவரை காண்பித்து அவரின் தாய், வேறொரு காண்பித்து அவரின் தாய், அவரோட தாய் உங்களது தந்தையின் ஒரே ஒரு மகள் ஆவாள். உங்களோட தந்தையோட ஒரே ஒரு மகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்களோட தந்தைக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கான். அப்ப இந்த பொண்ணு தான் அவங்க. புரியுதா? அப்ப இந்த வாட்டி இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். என்னன்னா, ஒருவன் ஒரு பெண்ணிடம் வேறொருவரை காண்பித்து அவரின் தாய் இருக்காங்கல்ல, அவங்கதான் உங்களது தந்தையின் ஒரே ஒரு மகள். அப்ப அந்த பெண்ணு தான் இந்த இடத்துல ஒரு போறாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சு போச்சு? இப்ப பாருங்க, கரெக்டா புரியும். ஒருவன் ஒரு பெண்ணிடம் வேறொருவரை காண்பித்து அவரின் தாய் உங்களது தந்தையின் ஒரே ஒரு மகள். இப்ப நீங்க கேட்கலாம், மேபி அவங்க கூட பிறந்தவங்க இவரோட அம்மாவா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க தெளிவா கொடுத்துறாங்க, ஒரே ஒரு மகள்னு சொல்லிட்டாங்க. உங்களது தந்தையின் ஒரே ஒரு மகள் இருக்காங்கல்ல, அதாவது நீங்க தாங்க, நீங்க வந்து அந்த வேறொருவரோட தாயா. இதான் சினாரியோ. பெண்ணை கேட்கிறாங்க, ஏன்னா அந்த வேறொருவர் அந்த பெண்ணை என்ன அழைப்பாரு? இந்த வேறொரு அந்த பெண்ணை என்ன அழைப்பாரு? அம்மா அழைப்பார், தாய். ஆன்சர் ஆப்ஷன் பி, அம்மா, மதர் தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
P என்பவர் Q மற்றும் R இன் சகோதரர், S என்பவர் R இன் தாய், T என்பவர் P இன் தந்தை எனில் கீழ்கண்டவற்றுள் கண்டிப்பாக இது சரியாக இருக்க முடியாது. P is the brother of Q and R, S is R's mother, T is P's father. Which of the following statements cannot be definitely true? Okay, சால்வ் பண்ணலாம். கவனிங்க. P என்பவர் Q மற்றும் R இன் சகோதரர். கவனிங்க. P அப்படின்றவரு Q மற்றும் R ஓட சகோதரர். P என்பவர் Q மற்றும் R இன் சகோதரர். S என்பவர் R இன் தாய். Sங்கிறவங்க R ஓட தாய்னா இந்த மூணு பேருக்குமே உங்க தாயா தான் இருப்பாங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட். T என்பவர் P இன் தந்தை. T என்பவர் P இன் தந்தை. அப்பன்னா இது சரியா இருக்க முடியாதுன்னு கேக்குறாங்க. இது சரியா இருக்க முடியாதுன்னு கேக்குறாங்க. T Q இன் தந்தை சரி. T வந்து Q ஓட தந்தை சரி. ஆனா இது சரியா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப இது ஆன்சர் இல்ல. S P இன் தாய் அதுவும் கரெக்ட். ஆன்சர் கிடையாது. T வந்து S இன் மகன் கரெக்ட். ஆன்சர் கிடையாது. ஆனா அடுத்த பாயிண்ட் பாருங்க. Q வந்து T இன் மகன்னு சொல்றாங்க. Q வந்து T யோட மகனா மகளா தெரியாதுல. அப்ப இது சரியா இருக்க முடியாதுதான் கேள்வி. இது மூணுமே சரியா இருக்கு. இதுதான் சரியா இருக்க முடியாது. சோ இதான் இதுக்கான ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு பெண்ணின் தாயின் சகோதரரின் மகன் அப்பெண்ணிற்கு என்ன உறவாக இருப்பார்? மருமகனா, மகனா, உறவினரா, கணவரா? A woman dates a man as a son of the brother of her mother. How is the man related to the woman? Okay. ஒரு பெண்ணின் தாயின் சகோதரர்னாலே மாமா தானே. இந்த கொஸ்டினை பார்த்து அடிக்கலாம். ஒரு பெண் இருக்காங்கப்பா, அவங்களோட தாயோட சகோதரர்னா மாமா, அவரோட பையன் மாமா பையன் என்னன்னு சொல்லுவாங்க? கசின், உறவினர்னு சொல்லுவாங்க. அதான் ஆன்சர். அவ்வளவுதான். இங்க பாருங்க, ஒரு பெண்ணின் தாயின் சகோதரரின் மகன், பெண்ணோட தாயோட சகோதரர்னாலே மாமா, மாமா பையன். சோ மாமா பையன்றப்ப கசின் தான் ஒரு ஆன்சர். ஓகே, சோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு பெண்ணை காண்பித்து இந்த பெண்ணின் ஒரே சகோதரரின் மகனே என் மனைவியின் சகோதரன் ஆவான் எனில் எனக்கு இந்த பெண் என்ன முறை வேண்டும் அப்படிங்கிறது கேள்வி. அப்படி இங்கிலீஷ்ல பாருங்க. Pointing a lady, a man said, the son of your only brother is the brother of my wife. How is the lady related to the man? Okay. சால்வ் பண்ணிக்கலாம். ஒருவன் ஒரு பெண்ணை காண்பித்து இந்த பெண்ணின் ஒரே சகோதரின் மகனே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருவன் ஒரு பெண்ணை காண்பித்து இந்த பெண்ணின் ஒரே சகோதரன், இந்த பெண்ணின் ஒரே சகோதரனின் மகனே, இந்த பெண்ணின் ஒரே சகோதரனின் மகனே என் மனைவியின் சகோதரன் ஆவான். என் மனைவியின் சகோதரன், இந்த பெண்ணோட சகோதரர், ஒரே சகோதரன் பையன் இருக்கார்ல, இவர் தான் என் மனைவியின் சகோதரன். அப்ப என் மனைவியோட சகோதரன் தான் இவன். அப்ப இவன் தான் அந்த ஒருவன். ஓகேவா? இவன் தான் அந்த ஒருவன். இப்ப திரும்ப படிங்க. ஒருவன் ஒரு பெண்ணை காண்பித்து இந்த பெண்ணின் ஒரே சகோதரனின் மகனே என் மனைவியின் சகோதரன் ஆவான் என்றார் எனில் எனக்கு இந்த பெண் என்ன முறை வேணும்? எனக்கு இந்த பெண் என்ன முறை வேணும் அப்படின்னா மாமனாரின் தங்கைங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஏன்னா பாருங்க, ஒய்ஃபோட சகோதரோட அப்பானா ஒய்ஃபோட அப்பா தான். ஓகேவா? ஒய்ஃபோட அப்பாவோட சகோதரி, ஒய்ஃபோட அப்பானா மாமனார். மாமனாரின் தங்கை, அப்ப மாமனாரின் தங்கை, இதுதான் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து இவர் எனது தாயுடைய தாயின் ஒரே மகன் ஆவார் என்றால் எனில் அந்த ஆணுக்கு இந்த பெண் என்ன முறை வேண்டும்? தாயா, அத்தையா, சகோதரியா, சகோதரியின் மகளா? A man, a woman said he is the only son of my mother's mother. How is the woman related to the man? Mother and a sister, niece. Okay, பார்த்தலாம். ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து, இங்க சொல்றவங்க ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து இவர் எனது தாயுடைய தாயின் ஒரே மகன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து, இவர் இருக்கார்ல, இவரு எனது தாயுடைய தாயின் ஒரே மகன்.
ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து சொல்றா என்னது, அவர் இருக்காருங்க, அவரு என் தாயுடைய தாய், தாயோட தாய்னா அம்மாவோட அம்மா, அம்மாச்சின்னு சொல்லுவோம், அவங்களோட பையன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க அர்த்தம். அம்மா கூட பிறந்தவர் மாமா, அங்கிள் தான் சொல்லுவோம். இப்ப புரிஞ்சா என்ன கேக்குறாங்க, அந்த ஆணுக்கு இந்த பெண் என்ன முறை, நம்ம வந்து அந்த பெண் வந்து அவர் மாமான்னு சொல்ல போறாரு, ஆனா அவர் வந்து இவன் என்ன சொல்லணும்னா சகோதரியின் மகள், ஆன்சர் வந்து நீஸ்ன்னு வரும். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா நீஸ். இந்த மாதிரி சகோதரியோட பொண்ணுனா நீஸ், சகோதரியோட பையனா நெஃப்யூ. ஓகேவா, சகோதரியின் மகள் தான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஏ வந்து சியோட தந்தை, டி வந்து பியோட மகன், இ வந்து ஏ சகோதரன், சி டி சகோதரி இருந்தால் பி க்கு என்ன முறை வேண்டும்? ஓகே, A is father of C, D is son of B, E is brother of A, if C is sister of D, how is B related to E? Daughter, brother, husband, sister in law. Solve பண்ணலாம். A வந்து C இன் தந்தை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. A வந்து C யோட தந்தை, அப்ப ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே, A வந்து C யோட தந்தை, D வந்து B யோட மகன், D வந்து B யோட மகன், அது இருக்கட்டும். அடுத்த பாயிண்ட் படிங்க. E வந்து A இன் சகோதரனா, E வந்து A இன் சகோதரன். ஓகே, இந்த பாயிண்ட் நம்ம இன்னும் பார்க்கல, இருக்கட்டும். C D இன் சகோதரியாக இருந்தால், C வந்து D யோட சகோதரியா, இந்த C இருக்காங்கல்ல இவங்க D யோட சகோதரியா, C வந்து D யோட சகோதரி. அப்ப இவங்க 2 பேருமே ஏக்கு பிறந்தவங்க தான். இவர் ஒரு பொண்ணு தெரிஞ்சிச்சு. ஓகேவா, இப்ப விட்ட பாயிண்ட் படிங்க. D B இன் மகன், D இருக்காங்கல்ல இவங்க B யோட மகனா, ஆல்ரெடி ஏ இங்க இருக்காரு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா B இங்கதான் இருந்தாகணும், மகன்னு சொல்லிட்டாங்க, சோ பிளஸ். D வந்து B யோட மகன், அப்ப ஆட்டோமேட்டிக்கா A யோட பையனா தான் இருப்பாரு. ஓகேவா, இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா நல்லா படிங்க. B இருக்காருல இவர் ஈக்கு என்ன உறவு முறை வேணும், B இருக்காருல இவங்க ஈக்கு என்ன உறவு, ஈக்கு என்ன உறவு, ஈ வந்து B என்ன சொல்லணும் அதான் கேள்வி. B ஈக்கு என்ன உறவு, சகோதரனோட மனைவி, அண்ணி வரும், அப்ப சிஸ்டர் இன் லா. ஆன்சர் ஆப்ஷன் டி, சிஸ்டர் இன் லா. அடுத்த கேள்வி. ஒருவன் ஒரு பெண்ணிடம் உனது தாயின் கணவரின் சகோதரியே எனது அத்தை என்றான், அந்த பெண்ணை அவன் என்னவென்று அழைப்பான், மகளா, பேத்தியா, அம்மாவா, சகோதரியா? A man said to a lady, your mother's husband's sister is my aunt. How is the lady related to the man? Daughter, granddaughter, mother, sister. Okay, சால்வ் பண்ணிடலாம். ஒருவன் ஒரு பெண்ணிடம், ஒருவன் ஒரு பெண்ணிடம் உனது தாயின் கணவரின் சகோதரியே, நல்லா பாருங்க, உனது தாயின் கணவரின் சகோதரியே எனது அத்தை என்றான். அவன் என்ன சொல்லியிருக்கான் அந்த பெண்ணிட்ட, இங்க பாருமா உங்க அம்மாவோட ஹஸ்பண்ட்னா அப்பா, அது எப்படி சுத்தி கேட்கறாங்க பாருங்க, அம்மாவோட கணவன்னா ஹஸ்பண்ட், அதாவது அப்பா. உங்க அப்பாவோட தங்கச்சி இருக்காங்கல்ல, நாமளும் அப்பாவோட தங்கச்சி என்ன சொல்லுவாங்க, அத்தைன்னு தான் சொல்லுவாங்க, அப்படிதானே? அப்ப நல்லா பாருங்க, உங்க அப்பாவோட தங்கச்சி இருக்காங்கல்ல அவங்க என் அத்தைன்னு இருக்கான். ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தா அவங்க இந்த பெண்ணுக்கே அத்தை தான். அப்ப பெண்ணுக்கும் இவங்க அத்தையா இருக்காங்க, அந்த ஒருவனுக்கும் இவங்க அத்தையா இருக்காங்க. அப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா பிறந்தவங்களா தானே இருக்கும், ஒரே ஒன்னா கூட பிறந்தவங்களா தானே இருக்கும். அப்பாவோட தங்கச்சி அத்தைனா இவனுக்கும் அத்தை, அப்ப 2 பேரும் கூட பிறந்தவங்க. பெண்ணை கேக்குறாங்க அப்படின்னா அவன் அந்த பெண்ணை என்ன வைப்பான், சகோதரியும் வைப்பான், சிஸ்டர்னு சொல்லுவான். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சகோதரி. அடுத்த கேள்வி பாருங்க. A என்பவர் B மற்றும் C இன் சகோதரர், D என்பவர் C இன் தாய், E என்பவர் A இன் தந்தை. கீழ்கண்ட ஒன்று கண்டிப்பாக இது சரியாக இருக்க முடியாது. A is the brother of B and C, B is C's mother, E is A's father. Which of the following statements cannot be definitely true? Okay, சால்வ் பண்ணிடலாம். A என்பவர் B மற்றும் C இன் சகோதரர், A என்பவர் B மற்றும் C இன் சகோதரர், D என்பவர் C இன் தாய், E என்பவர் A இன் தந்தை. கீழ்கண்டவர்கள் கண்டிப்பாக இது சரியாக இருக்க முடியாது. E B இன் தந்தை கரெக்ட், அப்ப ஆன்சர் கிடையாது. D A இன் தாய்ங்கிறது கரெக்ட், சோ ஆன்சர் கிடையாது.
ஏ டி இன் மகன்கிறது கரெக்ட், ஸோ ஆன்சர் கிடையாது. பி இ இன் மகன்றாங்க, பி ஆனா போனா எனக்கு தெரியாது, அப்ப மகனா மகளான்னு தெரியாது, ஸோ இதுதான் ஆன்சர். இது ஆல்ரெடி பார்த்த மாடல் தான். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. அகைன் அதே மாடல் ஒரு கொஸ்டின். எல் என்பவர் எம் மற்றும் எண்ணின் சகோதரர். எல் என்பவர் எம் மற்றும் எண்ணின் சகோதரர். ஓ என்பவர் எண்ணின் தாய். ஓ என்பவர் எண்ணின் தாய். பி என்பவர் எல்லின் தந்தை. அப்போ வந்து பி வந்து எம்மோட தந்தைன்றாங்க, அது கரெக்ட், ஆன்சர் கிடையாது. ஓ வந்து எல்லின் தாய்ன்றாங்க, கரெக்ட், ஆன்சர் கிடையாது. எல் வந்து ஓவின் மகன்றாங்க, கரெக்ட், ஆன்சர் கிடையாது. எம் பி இன் மகன் தான் ஆன்சர். எம் மகனா மகளான்னு நமக்கு தெரியாது. ஓகே, சோ இதோட பிளட் ரிலேஷன் முடியுது. அடுத்து டிஸ்டன்ஸ் ரிலேஷன் பார்க்கலாம். ஓகே, தென்கிழக்கு திசை வடக்கா மாறுது, வடகிழக்கு திசை மேற்கா மாறுது. அப்ப மேற்கு திசை என்னவும் கேக்குறாங்க. சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன் பிகம்ஸ் நார்த், நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் பிகம்ஸ் வெஸ்ட். சோ வாட் அபௌட் தி வெஸ்டர்ன் டைரக்ஷன்? கிழக்கா தென்மேற்கா, மேற்கா தென்கிழக்கா? சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தென்கிழக்கு திசை வடக்கா மாறுதான். ஆக்சுவலா தென்கிழக்குனா இதுதான், இது வந்து வடக்கா மாறிடுச்சு. இதை வந்து டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வட்டம் வருது 360 டிகிரி, அதுல ஒரு ஆஃப் 180னா காவாசி 180, சாரி 90 டிகிரி வரும். அதாவது இதுக்கும் இதுக்கும் நடுவில் உள்ள கேப் 90 டிகிரி. அப்ப கரெக்டா சொன்னீங்கன்னா தென்கிழக்கு திசை வடக்கா மாறி இருக்கு. இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல 135 டிகிரி இங்க போயிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இது ஒரு பாதி, இங்க 45, இது ஒரு 90, ஸோ 135 டிகிரி இப்படி போயிருக்கு. இல்லைன்னா இதுல இருந்து இதுக்கு போற தூரத்தை 1ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 1.5 இப்படி போயிருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, வடகிழக்கு மேற்கா மாறுது. வடகிழக்குனா இது, அது மேற்கா மாறுது, கரெக்ட் தான். இதுவும் 1.5, 130 டிகிரி இப்படி போகுது. அப்ப மேற்கு என்ன ஆகும்? மேற்கு இங்க வந்து நிற்கும். அப்ப இதுக்கு என்ன பேரு? தென்கிழக்கு. சான்ஸ் வந்து சவுத் ஈஸ்ட், ஆப்ஷன் பி. அவ்வளவுதான். ஸோ தென்கிழக்கு வடக்காகவும் வடகிழக்கு மேற்காவும் மாறுறப்ப மேற்கு என்ன ஆகும்? தென்கிழக்கா வந்துடும். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து தென்கிழக்கு திசை கிழக்காகவும் கிழக்கு திசை வடமேற்காகவும் மாறுச்சுன்னா மேற்கு திசை என்ன ஆகும் கேட்கிறாங்க. ஸோ அதே மாடல்ல ஒரு கொஸ்டின், ஆன்சர் நீங்களே கண்டுபிடிக்கலாம். தென்மேற்குனா இதான், இது வந்து கிழக்கா மாறுது. அகைன் 1.5 இப்படி போகுது. கிழக்கு வடமேற்கா மாறுது. அப்ப மேற்கு என்ன ஆகும்? திரும்ப தென்கிழக்கு தான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி, சவுத் ஈஸ்ட். அடுத்த கேள்வி. ஓகே, காலை வேளையில் சுரேஷ் கம்பத்தை பார்த்து நிற்கிறார். கம்பத்தின் நிழல் அவனுக்கு வலதுபுறம் இருந்தால் அவன் எந்த திசையை பார்த்து நிற்பான்? அப்படி இங்கிலீஷ்ல பாருங்க. In the morning, Suresh stands looking at the pole, and if the shadow of the pole falls on his right side, in which direction will he stand? Okay. காலையில ஆக்சுவலா நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலையில சூரியன் இங்க இருக்கும், இதான் ஈஸ்ட், கிழக்கு. அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல நிக்கிறோம்னா கண்டிப்பா ஷேடோ இந்த பக்கம் தான் விழுகும். ஸோ இந்த பக்கம் தான் ஷேடோ இருக்கும். இதான் கான்செப்ட். காலையில ஷேடோ எங்கிட்டு இருக்கும், மாலை ஈவினிங்ல ஷேடோ அந்த பக்கம் இருக்கும். ஓகேவா? சரி, இப்ப என்ன சொல்றாங்க? கம்பத்தோட நிழல் அவனுக்கு வலதுபுறம் விழுதான். கம்பத்தோட நிழல் யாருக்கு வலதுபுறம் விழுது? சுரேஷ்க்கு வலதுபுறம் விழுது. அப்ப நிழல் இருக்குல்ல, இந்த நிழல் சுரேஷ்க்கு வலதுபுறமா இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்ப இப்படி நிக்கிறேன் வடக்க பார்த்து, அப்ப இந்த நிழல் எனக்கு எங்க இருக்கு? இடது பக்கம் இருக்கு. ஆனா அவனுக்கு அந்த நிழல் வலது பக்கம் இருக்கான். அப்ப அவன் இப்படி பார்த்து நின்றுப்பான். சோ இங்கிட்டு பார்த்து நின்னானாதான் அது அவனுக்கு வலதுபுறமா இருக்கும். சோ அவன் எந்த திசையை பார்த்து நிக்கிறாங்கிறத கேள்வியே. ஆன்சர் வந்து தெற்கு. அப்ப நிழல் வந்து இடதுபுறமா இருந்தா வடக்கு. புரியுதா? அடுத்த கேள்வி பாருங்க. மாலை வேளையில் குமார் வந்து கம்பத்தை பார்த்து நிற்கிறாரு. கம்பத்தோட நிழல் அவனுக்கு இடதுபுறம் இருந்தால் அவன் எந்த திசையை பார்த்து நிற்பான். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாலையில சூரியன் இந்த பக்கம் இருக்கும், அப்ப நிழல் இந்த பக்கம் இருக்கும். ஸோ ஷேடோ இந்த பக்கம் இருக்கும். ஓகே, அந்த ஷேடோ அவனுக்கு இடதுபுறம் இருந்தான். நான் வடக்க பார்த்தீங்கன்னா எனக்கு வலதுபுறமா இருக்கும், தெற்க பார்த்தீங்கன்னா தான் அவனுக்கு இடதுபுறமா இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷனே தெற்கு, சவுத். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கே வந்து எல்லுக்கு 40 மீட்டர் தூரத்துல தென்மேற்கு திசையில இருக்கு. எம் வந்து எல்லுக்கு 40 மீட்டர் தூரத்துல தென்கிழக்கு திசையில இருக்கு.
அப்ப m வந்து k க்கு என்னது சேவ் இருக்கும். K is 40 meters from L in the southwest direction. M is 40 meters from L in the southeast direction. Then in what direction is M and K? K வந்து L க்கு 40 மீட்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. K L க்கு தென்மேற்குல இருக்கு. K L க்கு தென்மேற்குல இருக்கு. 40 மீட்டர். ஓகே. M வந்து L க்கு 40 மீட்டர் தென்கிழக்கு. சோ M வந்து L க்கு தென்கிழக்கு. இது 40. அப்ப இது ஸ்ட்ரைட் லைனா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப M வந்து K க்கு என்ன திசையில இருக்கு? M K க்கு என்ன திசையில இருக்கு? கிழக்கு, ஈஸ்ட். சான்ஸ் வந்து ஆப்ஷன் டி கிழக்கு, ஈஸ்ட். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. A B க்கு 50 மீட்டர் தூரத்தில் வடமேற்கு திசையில் உள்ளது. ஓகே, A B க்கு 50 மீட்டர் தூரத்துல வடமேற்கு திசையில இருக்கு. சோ 50. C B க்கு 50 மீட்டர் தூரத்துல வடகிழக்கு திசையில இருக்கு. அப்ப A C க்கு என்ன திசையில இருக்குன்னு கேக்குறாங்க. மேற்கு. ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளவுதான். அடுத்த கேள்வி பாருங்க. ஒருவன் 3 கிலோமீட்டர் தெற்கு திசையை நோக்கி நடக்கிறான். பின்பு வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறான். பின்பு இடதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் நடக்கிறான். ஆரம்ப இடத்திலிருந்து பார்க்கும்போது தற்போது எந்த திசையில் உள்ளார்? A person walks 3 km towards the south and turns right and walks 3 km. Then he turns left and walks 4 km. In what direction is he now seen from the starting point? Okay. 3 கிலோமீட்டர் தெற்கு திசை. ஓகேவா? சோ இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வெச்சுக்கோங்க. 3 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி வந்துட்டான். வலதுபுறம் திரும்பி 3. இப்படி வந்துட்டு இருக்கப்ப இதான் வலது. சோ இது 3. திரும்ப இடதுபுறம் திரும்பி 4. இடதுபுறம் திரும்பி 4. ஆரம்பத்துல இருந்து பாக்குறப்ப எந்த சைடுல இருக்காரு? இங்க இருந்து பாக்குறப்ப அவர் தென்மேற்குல இருக்காரு. சான்ஸ் வந்து ஆப்ஷன் டி, சவுத் வெஸ்ட். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஒருவன் வடக்கு திசையை நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறான். பின்பு வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறான். அப்புறமா இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறான். மறுபடியும் இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறான். அப்ப ஆரம்பத்துக்கு தற்போதுக்குள்ள தூரம் என்னன்னு கேக்குறாங்க இங்க. ஓகே, சோ வடக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் இதான் ஸ்டார்டிங். வடக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் போயிட்டான். அப்புறம் வலதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் போயிருக்கான். திரும்ப இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் போயிருக்கான். திரும்ப இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் போயிருக்கான். அப்ப ஆரம்பத்துக்கும் தற்போதைக்கும் தூரம் 8 வரும். ஏன்னா இது ஒரு 5, இது ஒரு 3. ஏன்னா இது 3, இது 3, இது இதுவும் சேம் ஆயிடுச்சு. அப்ப இதுதான் டிஸ்டன்ஸ். அப்ப 8 கிலோமீட்டர் தான் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 8 கிலோமீட்டர். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு வடக்கு திசையை நோக்கி 4 மீட்டர் நடக்கிறான். வலதுபுறம் திரும்பி 3 மீட்டர் நடக்கிறான். அப்ப ஆரம்பத்துல இருந்து இறுதி வரை எவ்வளவு தூரம் என்ன? ஓகே, நல்லா பாருங்க. வடக்கு நோக்கி 4 மீட்டர், வலது திரும்பி 3 மீட்டர். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. இது வந்து பிதாகரஸ் தேற்றம். சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9. ரெண்டையும் கூட்டினா 25. சோ 25க்கு நீங்க ரூட் எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 5 மீட்டர். சோ 19 ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5 மீட்டர். ஈஸியான क्वेश्चन தான். ஓகே, இந்த டெஸ்டோட லாஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒருவன் வடக்கு நோக்கி 8 மீட்டர் போறான், வலதுபுறம் திரும்பி 6 மீட்டர் போறான். அப்ப ஆரம்பத்துல இருந்து இதுவரை உள்ள தூரம் என்ன? வடக்கு நோக்கி 8, வலது திரும்பி 6. சோ இந்த டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. அப்ப ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர். 8 8 64, 6 36. ரெண்டையும் கூட்டிங்கன்னா 100. சோ 100க்கு ரூட் எடுத்தா 10. ஆன்சர் வந்து 10 மீட்டர். அப்ப 20க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 10 மீட்டர். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்ல இருக்க क्वेश्चंस ஃபுல்லா பார்த்தாச்சு. சோ ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இப்ப நான் சொல்லணும். கொஞ்சம் வீடியோ மட்டும் பாருங்க. ஓகே, என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம அகாடமில வந்துட்டு எஸ்ஐக்கு வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்கு. அந்த டீடைல்ஸ் சொல்லிடுறேன். விருப்பமுள்ள மாணவர்கள் கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் டீடைல்ஸ் சொல்லிடுறேன். நம்மள்ட்ட டெஸ்ட் பேட்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புக் வைஸ் டெஸ்ட், சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 2 கொண்டு போயிட்டு இருக்கோம்.
இதை ஃபர்ஸ்ட் புக் வைஸ் டெஸ்ட் பத்தி டீடைல் சொல்லிடுறேன். புக் வைஸ் டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் வெறும் 299 தான். 6, 7, 8, 9, 10 அந்த மாதிரி புக் வைஸ் போகும். இதுல மொத்தமா 35 டெஸ்ட், ஒரு டெஸ்ட் 70 கேள்விகள், அப்ப 2600 மேற்பட்ட கேள்விகள் இந்த டெஸ்ட் பேட்ச்ல கவர் ஆகும். இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்க கொஸ்டின்ஸ் தமிழ்ல மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? நீங்க 299 பே பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சைக்காலஜி கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துருவோம். டெஸ்ட் எல்லாமே PDF தான். கொஸ்டின் PDF, ஆன்சர் PDF வந்து நீங்க பாத்துக்கலாம். ஏன் நீங்க சிலபஸ் வைஸ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான ஃபீஸ் 699. நீங்க 699 பே பண்ணி சிலபஸ் வைஸ் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு புக் வைஸ் டெஸ்ட் ஃப்ரீயா வந்துடும். ரெண்டு டெஸ்ட் பேட்ச்மே இதுல வந்துடும். ஓகே, அப்ப இந்த சிலபஸ் வைஸ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல மொத்தமா 50 டெஸ்ட், ஒரு டெஸ்ட் 140 கேள்விகள், அப்ப 7000 மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். இந்த சிலபஸ் வைஸ் டெஸ்ட் பைலிங்குவல், கொஸ்டின் தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கும். இது வந்து சிலபஸ் வைஸ் இருக்கும். ஓகேவா? பட் இதுக்கான வேர் டு ஸ்டடி ஷெட்யூல்ல இருக்கும். நீங்க அதை வந்து படிச்சுக்கலாம். சேம் டைம் இந்த டெஸ்ட்ல இருக்கக்கூடிய சைக்காலஜி கொஸ்டின்ஸ்க்கும் எக்ஸ்பிளனேஷன் ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துருவோம். சரிங்களா? சோ இந்த டெஸ்ட்டும் PDF தான். கொஸ்டின் PDF, ஆன்சர் PDF வந்துடும். அந்த PDF நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கூட டெஸ்ட் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இது இல்லாம இந்த 699ல சைக்காலஜிக்கான ஃபுல் கோர்ஸுமே ஃப்ரீயா கொடுக்க போறோம். ஓகே, சைக்காலஜிக்கான ஒரு டாபிக்குமே ரெக்கார்ட் வீடியோ எடுத்திருப்போம், அந்த கிளாஸ் கொடுத்துருவோம். அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், அது PDF கொடுப்போம். அடுத்து அந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் அது ரெக்கார்ட் வீடியோ கொடுப்போம். ஓகே, ஸோ இவ்வளவு விஷயங்கள் சேர்த்து 699 தான் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே நீங்க ஆஃப்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா புக் வைஸ் டெஸ்ட்டுக்கு 199, சிலபஸ் வைஸ்க்கு 2500 ரூபா, ரெண்டு செட் தான் 399. நீங்க ஆஃப்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துரும் வித் OMR-ஓட. சேம் டைம் அதோட கன்சல்ட் ஆன்லைன் ஃப்ரீயா வந்துடும். ஆன்லைன் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா 1500 ரூபாய் ஃபீஸ். இந்த 1500 ரூபாயில இந்த 699 பேக்கேஜ் ஃப்ரீயா வந்துடும். இது இல்லாம 699 PDF மெட்டீரியல் ஃப்ரீயா வந்துடும். மெட்டீரியல் என்ன சார் கொடுக்குறீங்கன்னா GS தான் கொடுக்குறோம். இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே அவைலபிள். இது இல்லாம உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கோர்ஸ்ல ஃபுல் சிலபஸ்மே ரெக்கார்ட் வீடியோ எடுத்து கொடுத்துரும். ஃபீஸ் 1500 தான். மெட்டீரியல் சொன்னேன். PDF வேணா 699, புக்கா வேணா 999. GS கொடுக்குறோம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு பேருக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இதுல எது வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் டைம் ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். SIக்கு ரிவிஷன் பண்றவங்களுக்காக மொத்தமா 25 டெஸ்ட் கொடுக்குறோம். இந்த டெஸ்ட்டும் கொஸ்டின்ஸ் தமிழ்ல மட்டும் தான் இருக்க போகுது. இது நீங்க வந்து நியூவா ஜாயின் பண்ணீங்கன்னா ஃபீஸ் 499. அதான் இப்பதான் நம்ம அகாடமிக் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றீங்கன்னா. நீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா ஃபீஸ் 299. இப்போ இன்னொன்னு சொல்றேன், நீங்க இதுல ஏதாவது ஒரு பேக்கேஜை எடுத்துக்கிட்டு நீங்க இந்த டெஸ்ட்டை 299 வாங்கிக்கலாம். ஏன்னா நீங்க ஏதாவது ஒன்று எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட் தான், அப்ப நீங்க உங்களுக்கு 299 தான். ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு எது வேணாலும் 7708 9728 இந்த மாதிரி கான்டெக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் டைம் அந்த ஃப்ரீ டெஸ்ட் போய் சொல்லிடுறேன். இப்போ 6வது ஃப்ரீ டெஸ்ட்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி அந்த 5 டெஸ்ட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், இந்த 6வது டெஸ்ட்டுக்கான PDF, இனிமேட்டுக்கு வரப்போற டெஸ்ட்லாம் நீங்க எழுதணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. கொடுத்துருக்க எல்லா டீடையும் ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்த பிறகு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை ரெஸ்பான்ஸ் பேஜ்னு சொல்லுவாங்க. நீங்க சப்மிட் கொடுத்த பிறகு அதுல டெலிகிராம் குரூப் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டெலிகிராம் குரூப்ல வந்துருவீங்க. அந்த குரூப்ல தான் இந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. நீங்க அதையும் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.